மாலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து பின்னாடி உங்களுக்கு தெரியும், பல்போட ஒருத்தர் இருப்பார், தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் மின் விளக்கை கண்டுபிடிச்சவர். ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ், ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ், ஃபாதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அதாவது இன்வென்ஷன்னா கண்டுபிடிப்பு, கிரியேட்டிவிட்டினா புது புது விஷயங்களாக உருவாக்குறது, புது புது உருவாக்குறது. இப்போ நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு அப்படியே காப்பி புத்தகத்தில் உள்ள விஷயத்தில் அப்படியே மனப்பாடம் பண்ணி பேப்பரில் எழுதிடும், பாஸ் ஆகிடும். ஆனால் இது வந்து தானே ஒரு விஷயத்தை உருவாக்குறது, தானே அதை ஆராய்ச்சி பண்ணி தானே அதோட ரிசல்ட்டை வந்து வெளியே உலகத்துக்கு கொடுக்குறது கிரியேட்டிவிட்டி. அந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி, ஃபாதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவரை பற்றி சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 1000க்கு மேலே அவர் கண்டுபிடிச்சாரு, 1000க்கு மேலே கண்டுபிடிச்சாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவர். ஒரு தடவை அவர் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன், வாழ்க்கை வரலாறு சொல்லலை. ஒரு தடவை அவருடைய லேபு வந்து எங்கே இருக்குது, அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க்கில் இருக்கும்போது அவர் லேபு வந்து தீப்பிடிச்சிருச்சு. லேபு தீப்பிடிச்ச உடனே அவர் சொல்கிறாரு, பயப்படலை, அவர் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒரு மனிதனுடைய உண்மையான கேரக்டரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவன் துள்ளுவான், துடிப்பான், அழுதுருவான், என்னமா செய்துட்டு இருப்பான். இப்போ அவர் லேபு எரியுது, ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் கூட்டு போய் காட்டுறாரு, அங்கே பாருங்க நம்ம லேபு, நம்ம விஞ்ஞான, நம்ம ஆராய்ச்சி கூடம், விஞ்ஞான ஆய்வு கூடம், அறிவியல் ஆய்வு கூடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, கண்கொள்ளா காட்சி, இதுக்கு மீறி நீங்கள் எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னாராம். சரி, இது வந்து அவருடைய அந்த எதையும் ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கு பாருங்க அது. ரெண்டாவது, அவருடைய நண்பர் சொல்றாரு, என்னங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வருத்தப்படுறீங்களா அப்படின்னு. வருத்தப்படலைங்க, அதில் உள்ள விஷயம் பூரா என் மூளையில் இருக்கு, அதை திரும்ப கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு கண்டுபிடிச்சேன்னு இந்த தீப்பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்காம விட்டேனே, அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தீப்பிடிக்காம இருக்கணும்ல, அதை அப்போ ஃபயர் ப்ரூஃப் இருக்கணும்ல, அப்போ அதை நான் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு அதை அவர் சொல்றாரு. ரைட்டு. இப்போ இவர் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனைவி சொல்றாங்க, எப்பா ரொம்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, மூளையை எப்பயும் யோசித்துக்கிட்டே இருக்கீங்க, போய் ஓய்வு எடுங்க அப்படின்றாரு. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த நம்ம கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, டார்ஜிலிங் மாதிரி குளிர் பிரதேசங்களில் போய் ஓய்வு எடுக்கிற மாதிரி போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்கன்னு. சரி ஓய்வு எடுக்கிறேன்ட்டு நேராக லேபுக்கு தான் போகிறாரு. எங்கே அங்கே போகிறீங்க அப்படின்னா, அதுதான் அவர் ஓய்வு எடுக்கிற இடமும் அதுதான், உறங்குற இடமும் அதுதான், அவர் உழைக்கிற இடமும் அதுதான். எப்படி பாருங்க, 1% அறிவு, நல்லா தெரிஞ்சுங்க, 1% அறிவு, 99% கடின உழைப்பு அப்படின்றாரு. அவருடைய வெற்றிக்கு காரணம் ரொம்ப சிம்பிளுங்க, 1% நாலேஜ், த ரிமைனிங் 99% ஹார்ட் ஒர்க்கு. அதை பாருங்க, எவ்வளோ அற்புதமான மனிதன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சார் மைக்கேல் ஃபாரடே, மின்சாரத்தை கண்டுபிடிச்சார், உலகத்தில் மின்சாரத்தை கண்டுபிடிச்சார். மின்காந்த அலைகளை ஒன்று சேர்த்து அழகாக மின்சாரத்தை உருவாக்கியாச்சு. இப்போ மின்சாரத்தை உருவாக்குனா அதோட பயன் என்ன, அதோட பயன் உலகத்துக்கு பூரா போகணும்ல. அப்போ இந்த எடிசன் என்ன பண்றாரு, இந்த மின்சாரத்தை வந்து ஒரு பொருள்ல உள்ள செலுத்தினா அந்த பொருள் எரியும், அது வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது, நல்லா பாருங்க. இன்வென்ஷன்னா அதுதான். இன்வென்ஷன்னா புதுசா ஒன்றை கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவரினாலும் கண்டுபிடிக்கிறது தான், இன்வென்ஷன்னாலும் கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் டிஸ்கவரினா என்னன்னா, இப்போ கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அது ஏற்கனவே இருந்த பகுதி, நிலப்பரப்பு எங்கேயும் உருவாக்கப்படலை, அது அங்கே இருந்தது, அதை போய் இவர் கண்டுபிடிச்சாரு, அதான் அமெரிக்கான்னு சொன்னாங்க. அது வந்து டிஸ்கவரி. இன்வென்ஷன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க, யாரும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, அதை புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் இன்வென்ஷன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க, மின்சாரத்தை யாருமே பார்த்ததில்லை. மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார் யாரு, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன். இதுதான் இன்வென்ஷன், அதான் ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. புதிய புதிய விஷயங்களை உற்பத்தி பண்ணுறது, புதிய புதிய விஷயங்களை வெளிப்படுத்துறது, அதுதான் ஃபாதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு, அதனால தான் இந்த உலகம் இந்த அளவுக்கு இருக்குது. ரைட். இப்போ இந்த மின்சாரத்தை எதையாவது ஒன்றில் செலுத்தினா இப்போ வெளிச்சம் வரும் அப்படின்னு இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் நினைக்கிறாருல, அவர் என்ன பண்ணுறாரு, ரப்பரில் உள்ள விடுறாரு, இரும்பில் விடுறாரு, குச்சியில் விடுறாரு, எலும்பில் விடுறாரு,
முடியில விடுறாரு. எல்லா இடத்துலையும் அந்த மின்சாரத்தை பாய்ச்சுறாரு. மின்சாரம் வந்து அதை பூரா எரிச்சு கருக்கி விட்டுருது. எதுக்குள்ளேயுமே மின்சாரம் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரமாட்டேங்குது. அப்போ என்ன இது அப்படிங்கும் போது ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும் போது அந்த நேரத்தில் பாருங்க, அந்த அவர் வந்து 1847 பிறந்தவர். அவரோட 25 வயசு இருக்குன்னு வைங்க. 57, 67, 70களில் அவர் இந்தியாவுக்கு ஒருத்தர் அனுப்புறாரு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர் அனுப்பி இந்தியாவில் போய் மூங்கில்லாம் போய் பார்த்துட்டு வாப்பா, நல்ல மூங்கில இருந்தால் அதை வாங்கிட்டு வா, அதை நம்ம அப்புறமேட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம், அதுலேருந்து மின்சாரத்தை நம்ம கடத்தல வேலை செய்யலாம் அப்படின்றாரு. அவர் நண்பர் அவருக்கு அங்கே இன்சூரன்ஸ் பண்ணி, எப்படி பாருங்க, இன்சூரன்ஸ் பண்ணி அவர் இந்தியாவுக்கு வந்து நம்ம கேரளா, சிலோனு இங்கெல்லாம் போய், கோவாலாம் போய் பெரிய பெரிய மூங்கில்கள்லாம் எங்கே கிடைக்குது, அதை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மாடலையும் சாம்பிளையும் வாங்கிட்டு போகிறாரு. யாருக்கு? நம்ம எடிசன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த எடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. எடிசன் அதை தூக்கி மூலையில் போடணும். என்னன்னு மின்சார விளக்க கண்டுபிடிச்சாச்சியா அப்படின்றாரு. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. அவர் கண்டுபிடிச்ச மின்சார விளக்கு பிளாட்டினம். பிளாட்டினத்துலேருந்து அதை எடுத்து அதுலேருந்து மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. தெரிஞ்சுக்குங்க, பிளாட்டினத்தை டங்ஸ்டன் கிடையாது, முதல்ல டங்ஸ்டன் கிடையாது. 1887களில் பிளாட்டினத்துலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் வந்து மின்சாரத்தை செலுத்துறாரு. செலுத்தினா ஒரு பகுதியிலேருந்து மின்சாரம் இன்னொரு போகும்போது அந்த பிளாட்டினம் வழியே வெளிச்சம் வருதுங்க. அப்போ அந்த வெளிச்சம் வந்து என்னன்னா 25 தான் வாட்ஸு, 25 வாட்ஸ் தான். இன்னைக்கு மாதிரி 40 வாட்ஸு 60 வாட்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு வாட்ஸ் மட்டும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ உலகமே பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, அந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்ச உடனே உலகமே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ மகிழ்ச்சி ஆன உடனே இப்போ வந்து என்ன பண்றாரு, அதை வந்து இப்போ அவருக்கு அந்த பணம் வரணும்ல, பேட்டன் ரைட்ஸ் வரணும்ல, அந்த காப்புரிமை சட்டத்தில் போய் அதை பதிவு பண்ணிட்டாரு. எடிசனை பற்றி சொல்லுவாங்க, அந்த பேட்டன் ரைட் அந்த ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, இவருடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர்ல இருந்து, இவருடைய ஆய்வகத்துல இருந்து அந்த பேட்டன் ரைட் ஆஃபீஸுக்கு போய் 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 அந்த பகுதியே, அந்த ஏரியாவே தெரிஞ்சு போச்சு, எடிசன் நடந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. எப்படி பாருங்க, ஆச்சரியத்தை பாருங்க. அவ்வளோ தடவை போனாலும் 1000க்கு மேலே போனா சரி. இப்போ வந்து இந்த பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இந்த பல்பை வந்து குடுவையில் செஞ்சு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணணும். அப்போ காப்பிரைட் வாங்கி எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாரு. இப்போ இந்த பல்பை வந்து ஸ்ட்ரீட் லைட்டாக கொண்டாடுறாரு. எப்படி பாருங்க, வீட்டுக்குள்ளே எரியுது, ஸ்ட்ரீட் லைட்டாக கொண்டாடுறாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த அமெரிக்காவில் வந்து கேஸ் லைட்டு தான் எரியுது. எலக்ட்ரிக் லைட்டு, மின்சாரத்தின் மூலமாக பல்பு கிடையாது, கேஸ் லைட் எரியுது. ரெண்டாவது மண்ணெண்ணெய் விளக்கு எரியுது. அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எரியும் போது தான் பெஞ்சமின் பிராங்க்லின், அமெரிக்காவில் ஒரு பெரிய அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், அரசியல்வாதி, விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து அந்த விளக்கில் வந்து மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி அதை கொண்டு போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறாரு. மண்ணெண்ணெய் விளக்கை பெஞ்சமின் பிராங்க்லின் வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறாரு. வெரண்டாவில் மாட்டாருன்னு வைங்களேன். அதை எல்லா தெருவில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க, என்ன இவர் கொண்டு வந்து விளக்கை கொண்டு வந்து வெளியே மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. வெளியே மாட்டினா அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது ரோட்டில். உடனே அடுத்த வீட்டுக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு லாந்தர் விளக்கை தொங்க விடுறாங்க. அப்படியே எதிர்த்த வீடு அந்த தெருவே தொங்க விடுறாங்க. தெருவே தொங்க விட்டா இந்த வீட்டு வெளிச்சம் வந்து ரோட்டில் போகிறதுனால ஸ்ட்ரீட் லைட் கான்செப்ட் வருது, தெருவிளக்கு கான்செப்ட். அரசாங்கம் வந்து கம்பை ஊண்டி விளக்க வச்சு விளக்கில் மண்ணெண்ணெயை ஊற்றி டெய்லி வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து பொறுத்துறாங்க. இந்தியாவில் கூட அப்படி இருந்திருக்கு. சரியா? இப்போ இந்த விளக்கு வந்து எவ்வளோ சிரமம் பாருங்க, மேலே ஏறணும், எரிக்கணும், வைக்கணும். அப்புறம் கேஸ் லைட்டு, கல்யாண வீடுகள்லாம் உங்களுக்குலாம் தெரியும், கேஸ் லைட்லாம் கையில் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தள்ளி விட்டு இந்த விளக்கு, இந்த லைட்டு வந்துருச்சு. லைட்டு வந்ததும் ஒரே வெளிச்சம், எல்லா இடத்துலையும் ஒரே வெளிச்சம், மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போ ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அது கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் வாங்கி ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்டை போடுறாரு. இப்போ யார்? நம்ம எடிசனு. போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் போஸ்ட்டை ஊண்டணும், அதில் லைட்டை மாட்டணும், பவர் சப்ளை கொடுக்கணும்.
அப்படி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எடிசன்ட்ட என்ன ஒரு பழக்கம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஸ்டோன் பெஞ்சு அதில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு வேலையை எப்படி இப்படி செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டோன் பெஞ்சிலே படுத்துக்குவாரான் பேசாம. எடிசன் தூங்கிட்டா இருப்பார், நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம போவோம்ப்பான்னு அவங்க வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போயிடுவாங்க. இவர் தூங்கி எழுச்சிட்டு அவராக அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார், லேபுக்கு போயிடுவார். அதாவது நினைச்ச இடத்துல தூங்கக்கூடியவர். ஒரு படத்துல கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஷால் ஒரு படத்துல ரோட்ல நடந்து போகும்போதே தூங்கிடுவான். அது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு நோய் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது இவருக்கு இருக்கு, மகாத்மா காந்திக்கு இருக்கு. ப்ரெஷரா இருக்குமா மகாத்மா காந்தி, ஹை ப்ரெஷரா இருக்குமா. தாத்தா ரொம்ப ப்ரெஷரா இருக்கு தாத்தா, அப்ப என்ன செய்யணும், பேசாம படுங்க தாத்தா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல புத்தகம் படிச்சுக்கிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நினைச்ச இடத்துல படுத்து தூங்கி வரான். புத்தகத்தை அப்படியே தூக்கி போட்டு கையை தலாணி மாதிரி வச்சு படுத்து வரான் காந்தி. அப்ப எப்படி பாரு. அது மாதிரி இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நினைச்ச இடத்துல தூங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வருது. ரைட்டு. இப்ப இந்த தூங்குறதுல வந்து என்னன்னா இவர் சொல்றாரு, தூங்கி எழுந்திரிச்சதும் இவருக்கு வந்து ஒரு புதுவிதமான கற்பனைகள் வருது. நல்லா ஆழ்ந்து தூங்கும் போது, இவரவா மறந்து தூங்கும் போது அதிகமான எண்ணங்கள், தாட்ஸ் உள்ள ஒரு நபர் நல்லா தூங்கி எழுந்த உடனே அவருக்கு இன்னும் புதிய எண்ணங்கள் வருது, புதிய கிரியேட்டிவிட்டி வருது, புதிய ஐடியா வருது. எப்படி பாருங்க அது அது நீங்க நல்லா கவனிங்க. இந்த இது தையல் மிஷின் இருக்கு பாருங்க, தையல் மிஷினை கண்டுபிடிச்சவர் தையல் மிஷினோட எல்லா பகுதியும் கண்டுபிடிச்சாராம். கடைசியில் அந்த நீடில் இருக்கு பாருங்க, நீடில் ஊசி, நூல் வரணும்ல, அந்த நூலுக்கு வந்து எப்படி ஊசியை மாற்றுறதுன்னு. எப்பயுமே ஊசியில வந்து கொண்டையில தான் ஓட்டம் இருக்கும். இங்க கொண்டை வந்து மிஷினுக்குள்ள போயிருது, கொண்டை வந்து மிஷினுக்குள்ள போயிருது. அப்புறம் எப்படி நம்ம நூலை விடுறது அப்படின்னு இவர் அப்படியே அதை நினைச்சுக்கிட்டு படுத்திருக்காருல. இந்த தையல் எந்திரத்தை கண்டுபிடிச்சவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தூக்கத்துல ஒரு கனவு வருது. நல்லா கவனிங்க, அந்த கனவோட ரிசல்ட்டை பாருங்க, இம்பேக்ட். தூக்கத்துல ஒரு 10 ஆதிவாசிக மேலதலைய கட்டிக்கிட்டு ஜிம்பர ஜிம்பா ஜிம்பர ஜிம்பா ஜிம்பாவோன்னு இவரை ஈட்டியை வச்சு குத்த வராங்க. இவர் படுத்து கிடக்காரு, இவர் ஈட்டியை வச்சு குத்த வராங்க. குத்துனா இவர் அப்படியே பாக்குறாரு அவங்கள, அவங்க ஈட்டியில முனையில ஓட்டம் இருக்கு. கான்செப்டை பாருங்க. அதாவது ஊசியில வந்து எப்பயுமே கொண்டையில தான் ஓட்டம் இருக்கும், இது இந்த ஈட்டியில முனையில ஓட்டம் இருக்கு. முழிச்சு தூங்கி எழுந்திரிச்சவர் யுரேகா யுரேகான்னு அவர் கண்டுபிடிச்சிட்டேன்னு பாருங்க, பாத்ரூம்ல இருந்து ஓடுவாரு பாருங்க. அது மாதிரி இவர் அழகாக ஊசியை வந்து கீழே நூல் உள்ள விட்டு தையல் மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு தூக்கம் ஒரு காரணம்னாரு. அதே மாதிரி தான் இவர் யார் சொல்றாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு, நான் இன்பிட்வீனில் தூங்குறேன் பாருங்க, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, அதுலேருந்து பல கண்டுபிடிப்புகள் வந்திருக்குன்னு. தூங்கி எழுந்த உடனே அந்த பிஏ, அந்த அவங்க பிஏ ஒரு லேடி இருப்பாங்களாம், அவங்க சொல்லுவாரான், அந்த பேப்பரில் எடுத்து பசையை தடவுமான்பாரான். அந்த பேப்பரில் பசையை தடவு அப்படின்பாரான், கம்மை தடவி வெயிலில் வெயுமா அப்படிம்பாங்க, வெயிலில் வச்சுருப்பாங்களாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காஞ்ச உடனே அந்த பேப்பர் எடுத்து மடித்து ஒட்டுமான்பாங்க. ஒட்டு லேச ஈரத்தை தடவை ஒட்டுனா ஒட்டுது, பேப்பர் வந்து அந்த பசையை தடவுன உடனே ஒட்டுது, அது மடிச்ச ஒட்டுனா ஒட்டுது. அதுதான் இன்லேண்டு கவர். நீங்கள் கவர்லாம் பார்ப்பீங்க இல்லை பசை தடவுனது, அதெல்லாம் இந்த சின்ன கண்டுபிடிப்பு. இப்படி என்ன இப்படி பசையை தடவி காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசையில வந்து தண்ணியை தடவுனோம்னா அது ஒட்டிடும். இது ஒரு சின்ன விஷயங்க. இது வருது பாருங்க பாருங்க. இப்போ பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. பல்பை கண்டுபிடிச்சா பல்பை வந்து அறிமுகப்படுத்தணும். எங்கள் நியூயார்க் நகரில் அறிமுகப்படுத்துறாரு. மென்லே பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு. அந்த பூங்கால அறிமுகப்படுத்தும் போது அன்னைக்கு வந்து 500 பல்பு மாட்டியிருந்தாராம். அந்த அந்த அமெரிக்காவே அதிர்ச்சி ஆயிடுச்சா, என்னோட அது அப்படின்னு. 500 பல்புகளை மாட்டி அதுக்கு புகிற பவர் சப்ளை கொடுத்து எல்லாத்தையும் எரிய வச்சாராம். அப்பதான் வெளி உலகத்துக்கு தெரியுது இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நாட் ஓன்லி அ சயின்டிஸ்ட் பட் ஆல்சோ எ வெரி அவுட்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் மேன். தான் செஞ்ச கண்டுபிடிப்பை பணமாக்குனாரு. இவரை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, தப்பா சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆள் ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சுட்டு சும்மா கொடுக்க முடியுமா? ரைட்டு. இப்போ இந்த பல்பை கண்டுபிடிச்சு நீ வீடுகளுக்கு பூரா சப்ளை பண்றாரு, தெருக்களுக்கு சப்ளை பண்றாரு. இது வந்து பாருங்க உலகம் பூரா வருது இந்த பல்ப் கான்செப்ட். 25 வாட்ஸ் பல்புன்றது. அப்புறமேட்டு என்ன பண்றாரு, 1887 25 வாட்ஸாக இருந்தது. அது பிளாட்டினத்துல இருந்த அந்த 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 சப்ளைய 1907 மாத்துறாருங்க. எப்படி பாருங்க, டங்ஸ்டன் இலையில மாத்தினா பல்பு வந்து ரொம்ப சீப்பு. இன்னைக்குமே பாருங்க 10 ரூபாய்க்கு ஒரு பல்பு கொடுங்கன்னா பல்பு கொடுப்பாங்க நம்ம ஊர்ல.
அது பாருங்க எவ்வளவு வெளிச்சம் ராத்திரியில ஒரு 0 வாட்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு இவர். இப்ப இவர் மின்சாரத்தை வந்து எல்லாம் சொல்றாங்க பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியா பல்ப் மின்சாரத்தை கொண்டுட்டு இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்து கொண்டு போக முடியும்? ரெண்டாவது ஒரு வீட்டுல மின்சாரத்தை கொண்டு போனா அவன் எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க? மின்சாரம் வந்து தொட்டா அடிச்சிடாதா, அவனை கொண்டுறாதா, எதிர்ப்பு வந்துடாதா, உயிருக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும், உயிர் போயிடாதா அப்படின்லாம் நிறைய விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் அழகா செஞ்சு மக்களுக்கு பாதிக்காதபடி அழகா கொடுக்குறாரு. யாரு? அவர் தான் எடிசன். ரெண்டாவது மின்சாரத்தை கண்டுபிடிச்சவங்க அது வந்து மின்சாரத்தை வந்து இப்போ நீங்கள் ஒரு பல்புக்குள்ள கொடுத்தா 60 வாட்ஸ் வருது, 100 வாட்ஸ் வருது, 1000 வாட்ஸ் கூட வரும், அடிச்சு நொறுக்கி விட்டுரும். மின்சாரம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ப்ராப்பராக கொடுக்கணும், நம்ம சப்ளையை குறைக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ கண்டுபிடிப்பு! அதான் 1100 கண்டுபிடிச்சாருனாங்கல்ல, பேட்டன் ரைட்ஸ் வாங்கினாருனாங்கல்ல, அது எல்லாம் இவர் தான். அதான் ஒரு சொன்னார், 1% அறிவு, 1% நாலேஜ், ரிமைனிங் 99% வில் பி த ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பு, மூளையை போட்டு பெசைங்க, மூளையை போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சரி, இப்போ இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முத கண்டுபிடிச்சது என்னன்னா, இவர் எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின். நம்ம போய் எலக்ட்ரானிக் ஓட்டு போடுறோம் பாருங்க, அது மாதிரி ஓட்டு மிஷினா இவர் எப்போ அங்கே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாரு. 1900களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவதுங்க 19ஆம் நூற்றாண்டு தாங்க அப்படியே மனித வாழ்க்கையிலே பொற்காலம். மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க, பல்பை கண்டுபிடிச்சாங்க, ரேடியோவை கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அப்ப கண்டுபிடிச்சது வந்து இதுதான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அப்போ அந்த அமெரிக்காவில் உள்ள மக்கள்லாம் கையில் தானே போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் சில பேர் மிஸ்யூஸ் பண்ண போனதுன்னா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்புறமேட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஆரம்பத்தில் செஞ்ச வேலை என்னன்னா, இவர் வந்து ட்ரெயினில் வந்து பேப்பர் போடுற பையன், பேப்பர் விற்கிற பையன். இப்போ இவர் இங்கே நம்ம மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறாருன்னு வைங்க, மாட்டுத்தாவணிகளை போகும்போது 5 காசும்பார் பேப்பர். அந்த பேப்பரில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க, ஒரு முக்கியமான பிரமுகர் கொலை, ஒரு முக்கியமான நடிகை படம் வருகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு சஸ்பென்ஸாக மக்களுக்கு ஆர்வமான ஒரு விஷயம் வருதுன்னு வைங்க, உடனே நம்ம அந்த பேப்பரை வாங்குறோம்ல. மாட்டுத்தாவணிக்கு போனால் 5 காசு, அதுக்கப்புறம் மாட்டுத்தாவணிலேருந்து மேலூருக்கு போகுதுன்னு வைங்க, அந்த பேப்பரவே 10 காசு ஆக்கிடுவார். மேலூர்லேருந்து திருச்சி போகுது இல்லை, 10 காசு 15 காசு ஆக்கிடுவார். இவரது விற்கிறது தான் விலை. இவர் பாருங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் வந்து நாட் ஓன்லி a சயின்டிஸ்ட் பட் ஆல்சோ a பிஸ்னஸ் மேன். நல்ல திறமையான வியாபாரி. இவர் பணத்தை உருவாக்கணும்ல, பணத்தை உருவாக்குறாரு. ஒரு ட்ரெயினில் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. ட்ரெயினில் இவரை வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா பார்த்துக்கப்பா அப்படின்றாரு. எந்த பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இதில் ஒரு ட்ரெயினில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சயின்ஸ் ஒரு ரிசர்ச் கூட வேற வச்சிருக்காரு. ஆசிட்லாம் ஊற்றி அதெல்லாம் பார்க்குறாரு. இவர் வந்து எங்கேயாவது போகிறாருன்னா அந்த விஞ்ஞான சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறாருல்ல, அதை படிக்கும்போது மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து பல்பு கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து இதை கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் படித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு தடவை அந்த ஆசிட் கொட்டி அந்த கம்பார்ட்மெண்ட் 3ல பிடிச்சிருச்சுங்க. 3ல பிடிச்சா அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்துச்சே போவோம், ஏண்டா உனைய நான் உள்ளே விட்டேன் பார், பாவம்னு ஒரு நல்ல பையன் ஏதாவது பொழைச்சிக்கிறான்னா வண்டியவே எரிச்சு விட்டு விட்டேடா அப்படின்னு சொல்லி காதில் ஒரு அடி அடிச்சாரான். வந்து பாது காது கேட்காதான், அரை காது கேட்காதான், முழுசாவே காது கேட்கலையாம். அதான் அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலையாம், பேசாமல் விட்டாரான். எதுக்கு அதை போய்கிட்டு கெட்ட விஷயங்களையா கேட்டுக்கிட்டு இருப்போம், அதுக்கு எதையும் கேட்காம இருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னாராம். அதை கூட எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டா இருப்பாங்க மனித வாழ்க்கையில். டேக் இட் ஈஸி பாலிசி, வாட் எவர் இட் கம்ஸ் யூ வில் டேக் இட் as it come. எது வந்தாலும் அதை அப்படியே வரவேற்போம் அப்படின்றாருங்க. சரி, இப்போ இவர் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இவர் வந்து இந்த பல்பை கண்டுபிடிக்கிறாரு. பல்பை கண்டுபிடிச்சது அடுத்தடுத்து கண்டுபிடிக்கணும்ல. பல்பை கண்டுபிடிச்சது கேமரா கண்டுபிடிக்கிறாரு. ஃபோட்டோ ஒன்னொன்னா எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு தடவை ஃபிலிம் ரோல் வந்து கலர் பிரிண்ட், ஒரு பிரிண்ட் போடும்போது பிரிண்ட் ரொட்டேட் ஆகும்போது அது வந்து வெளிச்சத்தில் வந்து நிழல் படமாக தெரியுது. அப்போ இதை பார்க்குறாரு, இது என்ன, அது அப்போ படம் மாதிரி செய்யலாமே அப்படின்போது அந்த நிழல் படமாக தெரிஞ்சது தான், அதான் சைலண்ட் மூவி. அதை அப்படியே அந்த கேமரா அந்த ஃபிலிம் ரோலை ஒரு 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 உருவம் வரணும், ஒரு நிமிஷத்துக்கு வரணும் அப்படின்னா
அது எத்தனை ஷாட் எடுக்கணும் அப்படின்னா 17 ஷாட்டோ 13 ஷாட்டோ வருது. அப்படி எடுக்கிறாங்க. எடுத்து அதை உள்ளே கொடுத்து மிஷினில் கொடுத்து ஓட விட்டு எவ்வளோ கண்டுபிடிப்பு பாருங்கள். மனிதன் பொழுதுபோக்குக்காக அழகாக கண்டுபிடிக்கிறாருங்க. அதாங்க சினிமா. ஃபிலிம் ரோவில் கண்டுபிடிச்சி சினிமா கண்டுபிடிக்கிறாரு. சினிமா முதல்ல வந்து சைலண்ட் மூவி தான். சைலண்ட் மூவி தான். ஏதாவது சார்லி சாப்ளின்லாம் நடிச்சிருப்பார் ஆரம்பத்தில், நாங்கள் பார்ப்போம். அது வந்து பேசும் படம்வாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. ஒரே காமெடியாக இருக்கும், ஆனால் பேசாமல் ஜோக் அடிக்கிறது. இப்போ சைலண்ட் மூவி ரைட்டா. இப்போ இந்த சைலண்ட் மூவி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவர் வந்து ஆடியோ அந்த பேப்பர் இது இருக்குது பார்த்தீங்களா, கல்லு தட்டுன்னுவாங்க. அந்த முன்னாடிலாம் ரெக்கார்டர், மியூசிக் ரெக்கார்டர். இந்த மியூசிக் ரெக்கார்டர் என்ன பண்ணுறாரு, அதை கண்டுபிடிக்கிறாரு. மியூசிக் ரெக்கார்டரை கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஊசியை வச்சோம்னா இப்போ நம்ம பேசுனது பாடினதெல்லாம் அதில் வருதுங்க. இப்போ இவர் பேசிட்டு அதில் வைக்கிறாரு, கேட்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இது வந்து பொய்யா இருந்தாலும் நம்ம பேசுறது எப்படி அந்த தட்டில் பதியும். இவர் வந்து நம்ம பேசுகிறத கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டு இவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்து அதை இவர் நம்ம அந்த கல்லில் போடும்போது பேசுகிறாரு அப்படின்றாங்க. அப்புறம் இவரை பக்கத்தில் நிற்க வச்சு இவரை வந்து இது பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு. சரி, நீங்களே போட்டு கேளுங்க, நான் அவங்க பக்கத்துலேயே இருக்கேன்னா பக்கத்துலேயே நிற்கிறாரு இவர். அவங்க சொல்கிறாங்க, வேற ஒருத்தன் வந்து நம்ம பேசுகிறத கேட்டுட்டு இவர் ஆன் பண்ணும்போது, ரெக்கார்டர் ஆன் பண்ணும்போது அந்த கல் தட்டுலேருந்து இந்த சத்தம் வருது. வேற ஒருத்தன் எங்கேயோ வந்து பேசுகிறான், ஒரு இந்த மேஜிக் வேலை பார்க்குறாருன்னு. அப்போ ஒரு கிறிஸ்டின் பாஸ்டர் அமெரிக்காவில் அவர் என்ன பண்ணுறாரு, வர்றாரு. மிஸ்டர் எடிசன், ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ அப்படின்றாரு. ஓகே, கோ ஹெட் அப்படின்றாரு. பைபிளில் உள்ள முக்கியமான பேர்கள், கஷ்டமான வரிகளை பூரா நான் அப்படி சொல்லுவேன்னு சொல்கிறாரு. பார்த்தா அவர் அவர் சொல்கிறாரு, எடிசன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ண உடனே திரும்ப போட்டு விடுறாரு. கிளீனாக அவர் வாய்ஸ் கிளீனாக கேட்குது. கரெக்டாக அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் வந்து காப்பி அடிக்கவே முடியாது. நம்ம அவ்வளோ கடினமான வார்த்தைகள். அசந்து போயிட்டார் அந்த பாஸ்டர். சொல்கிறாரு, உண்மை எடிசன் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. அப்போ தாங்க ரெக்கார்ட் பிளேயரு, சினிமா வருது, ரெக்கார்ட் பிளேயர் வருது, அப்படியே பாட்டு. அப்புறம் சினிமாவில் வந்து சைலண்ட் மூவி வந்து பேசும் படமாக வருது. எப்படி ரெண்டு பக்கம் கோடு மாதிரி இருக்கும் ஃபிலிம் ரோலில். அந்த கோடுகள் பூரா வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ, ஒரு வீடியோ ஆடியோ. சினிமா உலகத்தில் சினிமா வந்து மனிதனுடைய பொழுதுபோக்கு அம்சங்களையே மாற்றி விட்டுருச்சு. அது வரைக்கும் மனுஷன் என்ன பண்ணுறான், சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு அவன் என்ன வேலை பார்த்தாலும், விவசாய வேலை பார்த்தாலும், தோட்ட வேலை பார்த்தாலும், மிஷினில் வேலை பார்த்தாலும், மரம் வெட்டினாலும், என்ன செஞ்சாலும் 5 மணிக்கு வீட்டில் வந்து சோறை தின்னுட்டு என் நேரம் வீட்லேயே உட்காந்துருக்கான். அவனுக்கு பொழுதுபோக்கு என்ன, பொண்டாட்டி அவனுக்கு சேர்ந்து குடும்பம் நடத்துறது. குடும்ப வாழ்க்கை தான் அவனுக்கு பொழுதுபோக்கு. நிறைய பிள்ளைகளை பெற்று போட்டான். நிறைய பிள்ளைய, ஒரு வீட்டுக்கு 12 பிள்ளை, 15 பிள்ளை, 19 பிள்ளை, 22 பிள்ளை. நிறைய அவன் பெற்றானா அவனுக்கு பரிசு வேற. வீர திருமகன், வீரமகன், வீரத்தாய் அப்படின்லாம் வேற பட்டத்தை கொடுத்துட்டாங்க. என்னன்னா மக்கள் தொகை அதிகமாக கூடிக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் தொகை அதிகமாக கூடும் போது இந்த ரேடியோவும் இந்த சினிமாவும் வந்து அழகா, தம்பி சாயங்காலம் 5:30 மணிக்கு ஷோ, 6 மணிக்கு ஷோ வந்துரு, ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷோ. 6 மணிக்கு போனால் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். சாப்பிட்டு பேசாமல் படுக்க வேண்டியதுதான். அது பாருங்க, மனித வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையாக இருந்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு சினிமா வந்து விட்டுட்டு மனிதன் ஓடி வர முடியல. இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிக்கிறாருங்க. இப்படி கண்டுபிடிக்கும் போது இவரை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பாருங்க, ஆரம்பத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் 1847 பிறந்தவர், அமெரிக்காவில் பிறந்தவர், ஒகியோவில் பிறந்தவர். இவர் பிறந்த உடனே இவரை வந்து ஸ்கூலில் அவங்க அம்மா சேர்க்குறாங்க. ரொம்ப ட்ராஜடி. ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து விட்றாங்க, எடிசன் இதை கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட போய் கொடுப்பா, நீ படிக்கக்கூடாதுன்னு. இவர் வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு ரொம்ப பெருமையாக. ஸ்கூலில் கொடுத்து விட்டாங்கம்மான்னு. அவங்க ஸ்கூலில் போட்டிருக்காங்க, உங்கள் மகனுக்கு வந்து நல்ல அறிவு, ஏகப்பட்ட அறிவு இருக்குது, அந்த 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 மாதிரியான அறிவாளிக்கு எங்களால் பாடம் எடுக்க முடியாது, தயவுசெய்து அவனை வேற ஒரு பள்ளியிடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்க. உடனே அந்த அம்மா அதை படிச்சுட்டு ஒரே அழுகுறாங்க. அழுதுட்டு, இனிமேல் நீ பள்ளியத்துக்கு ஒன்று அனுப்ப மாட்டேன். சரிம்மா, ஏம்மா அனுப்ப மாட்டேன், இனிமேல் அவங்களே ஏற்கனவே டீச்சர், அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரு, நான் தான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன், நான் சொல்கிறதெல்லாம் படிப்பியா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அமெரிக்காவை பற்றி சொல்கிறாங்க, உலக வரலாறு சொல்கிறாங்க. நீங்கள் பல விஷயங்களை சொல்லும்போது கிளாஸில் படிக்காத மனிதன் வீட்டில் அம்மாட்ட அவ்வளோ அழகாக படிச்சிட்டாரு. அவ்வளோ அழகாக படிச்சுட்டு பிற்காலத்தில் பெரிய மேதையாக வந்துட்டார்.
அமெரிக்காவே பாராட்டுது. எடிசன் 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 அமெரிக்கா பாராட்டுதுன்னா, அந்த 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 அம்மா இறந்ததுக்கப்புறம் பீரோவை திறந்து அந்த கடிதத்தெல்லாம் பார்க்கும்போது, இவர் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்தார் பாருங்க கடிதம். அந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இவங்க அம்மா சொன்ன வார்த்தை போடலை. இவங்க அம்மா என்ன சொல்லுது, உங்கள் மகன் வந்து மிகப்பெரிய அறிவாளி, அவன்கிட்ட ஏகப்பட்ட அறிவு இருக்குது, அவன் கண்ணுக்கு அவன் படிக்கிற மாதிரி விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தர முடியாது, அதனால் தயவுசெய்து வேற ஒரு பள்ளியத்துக்கு அனுப்புங்க, இல்லை நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் வந்து ஒரு மூல கோளாறு உள்ளவன், உங்கள் பையன் வந்து ஒரு புத்தி கோளாறு உள்ளவன், அவனுக்கு எங்களால் படிப்பு சொல்லித்தர முடியாது, அவனுக்கு எங்களால் எந்த படிப்பும் சொல்லித்தர முடியாதுங்க, அவன் மண்டையில் ஏறக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லைங்க, அவனை தயவுசெய்து வீட்டில் வச்சு நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அதைத்தான் அந்த அம்மா பார்த்து அழுகிறாங்க. அப்போ அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ போராடி இவரை வளர்த்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ போராடி வளர்த்துருக்காங்க பாருங்கள். அதுதான் வெரி மேன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, மேன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகளின் தந்தை. உலகம் இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்கு கீழே உட்காந்துருக்கோமா, அதுக்கு முக்கிய காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். சரி, இப்போ இவர் வந்து இவருடைய தாமஸ் ஆல்வா எடிசன்றது வந்து தாமஸ்ன்றது வந்து இவருடைய தாத்தா பேரு, எடிசன்றவர் வந்து இவங்க அப்பா பேரு, அந்த ஆல்வா என்றது வந்து ஒரு ஃப்ரெண்டு பேர், தாமஸ் ஆல்வா எடிசன். எவ்வளோ ஃபேவரேட் நேம் ஆயிடுச்சு பாருங்க. இன்னமும் நிறைய பேருக்கு தாமஸ் இருக்கும், எடிசன்லாம் இருக்கு. நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்பேன். கிறிஸ்டியன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் இந்த பேரை வச்சிருப்பாங்க. அதில் வந்து என்னன்னா, கடைசியில் அவர் வந்து கடைசியில் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நடக்க முடியல. 1931 அவருடைய 84வது வயது நல்ல ஆண்டு அனுபவிச்சிட்டாருங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அமெரிக்காவில் ஏகப்பட்டது அவருக்கு பேரில், ஏகப்பட்ட பேர், அவர் பேர்லேயே ஊர், தெருக்கள், பள்ளிக்கூடங்கள், காலேஜ் எல்லாம் கட்டி இவரை வந்து கௌரவப்படுத்திட்டாங்க. 1931 84வது வயசில் இறக்குறாருங்க. இறந்த அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கவர்மெண்ட்டு, அந்த நியூயார்க் கவர்மெண்ட்டு இவரை வந்து ஹைலைட் பண்ணணும், இவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணாங்களாம். ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன கரண்ட் கட்டா, என்ன கரண்ட்? எடிசன் இறந்துட்டாருப்பா. எடிசன் ஞாபகமா பாருங்க. நான் ரொம்ப சாதாரணமாக சொன்னேன், நேரம் பத்தலை. எவ்வளோ பெரிய மேதை பாருங்க. அதனால யாருமே நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் சாதாரணமாக நினச்சிடாங்க, முட்டாப்பைய, பூமுட்டப்பைய, அறிவு கட்டப்பைய, அவன் ஒன்றுக்கு லாயக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அவனுக்குள்ள திறமை இருக்கும். அந்த மிகப்பெரிய திறமையை என்னன்னு கண்டுபிடிக்க, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அவனை வெளிப்படுத்துறதே நம்முடைய பார்வையை. ஓகே, நன்றி, குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.